வரலாறு. கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 250 ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்றழைக்கப்படும் ஒரு பகுதியாக இருந்த பழங்கால நகரத்திலிருந்து இந்த கோயில் அதன் பெயரைப் பெற்றது. இது ஐராவஸ்தேஸ்வரர் கோவில் மற்றும் பிரகதீஸ்வரர் கோவிலுடன் சேர்ந்து 3 பெரிய சோழர் கோவில்களின் ஒரு பகுதியாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களிலும் இக்கோவில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார். பிரதான கோவில் கோபுரம் 55 மீ உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ள கட்டிடம் ஆகும். செழுமையான கலை மற்றும் சிற்பங்களால் நிறைந்திருக்கும் இக்கோவில் வளாகத்தை முற்றிலும் பிரமாண்டமான கலைஞர்களின் ஆக்கம் அலங்கரிக்கின்றது. அற்புதமான இக்கோவில் ஒரு உயரமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. 170 மீ உயரமும் 98 மீ அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான முற்றம் உள்ளது. பெரும்பாலான சிவன் கோவில்களைப் போலவே பிரதான மூலவர் தெய்வம் 13 அடி உயரமுள்ள சிவலிங்கமாக திகழ்கிறது. கட்டமைப்பின் முக்கிய பகுதி 341 அடி உயரமும் 100 அடி அகலமும் கொண்டது. கோவில் மற்றும் நகரத்தின் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அந்த இடத்திற்கு அதன் பெயர். முதன்மை கருவறை சுவற்றின் வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீசுவரர், நடராசர் போன்ற சிவனின் திருவுருவங்கள், மேலும் பிரம்மன், துர்க்கை, திருமால், சரசுவதி என 50க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று சிவன் ஒரு அடியாருக்கு மாலை சூட்டுவது போல் செதுக்கப்பட்டுள்ளது. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையவும், பதவி உயர்வு வேண்டியும், இடமாற்றம் வேண்டியும், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த கோவிலில் உள்ள துர்க்கை இணை பிரார்த்தனை செய்தால் உடனே நடக்கும் என்பது நம்பிக்கை. முக்கிய திருவிழாக்கள். மாசியில் மகா சிவராமன், ஐப்பசியில் பௌர்ணமி, மார்கழியில் திருவாதிரை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. ஐப்பசி திருவிழாவில் மூலவருக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. நேரங்கள்: காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை.